உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏவிஎம் இல்லாம இவங்களால ஜெயிக்கவே முடியாது, ஒரு சீட்டு கூட. சோ இப்போ நான் சொல்றேன், அண்ணாமலையில இருந்துட்டு மோடி வரைக்கும் சொல்றேன், விவி படை எண்ணீங்கன்னா நீங்க 2 பேருமே தோத்துட்டீங்க. மோடியாவது ஏதோ ஒரு 50,000 10,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாரு. அண்ணாமலையில 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தார் இல்லையா? அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. 4.5 லட்சம் ஓட்டு அதிமுகவை எதிர்த்து வாங்கக்கூடிய கட்சியா பிஜேபி? அதிமுக பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது எதை காட்டுது? திருடிட்டாங்க அவங்க ஓட்டு வாங்கின்றத காட்டுது. தான் நான் போன் பண்ணி நான் சொன்னேன், உங்களையும் நாம் தமிழரையும் குறி வைப்பாங்கன்னு சொன்னேன். அதான் நடந்துருக்குது. அதனால ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன், இந்த எலெக்ஷனை நடத்தின தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானது. இதனை நம்ப சொன்ன உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முற்றிலும் அநியாயமானது. எலெக்ஷன் கமிஷன் இல்ல செலக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா? தமிழின் முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி அகிநாதன் அவர்கள் உள்ளார். வணக்கம். வணக்கம். அதிமுக பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது எதை காட்டுது? திருடிட்டாங்க அவங்க ஓட்டு வாங்கின்றத காட்டுது. தான் நான் போன் பண்ணி நான் சொன்னேன், உங்களையும் நாம் தமிழரையும் குறி வைப்பாங்கன்னு சொன்னேன். அதான் நடந்துருக்குது. இப்ப எனக்கு ஏதாவது பசலா இருந்தா பரவாயில்லட்டான், இது 1க்கு 10 வீடியோல நான் பதிவு பண்ணிருக்கேன். அவங்க தாமரை சின்னத்துல நிப்பாங்க, உங்க ஓட்டு போயிடும் சொல்றேன்னா இல்லையா? எங்க ஜெயவர்தனனுடைய இது கேண்டிடேட் வந்துட்டு அவரோட சாதாரண கேண்டிடேட்டா 3 முறை போட்டிட்டு இருக்காரு. 1 முறை எம்பி ஆறுது, நல்ல தொகுதிக்கு செஞ்சிருக்காரு. அவர் 1,86,000 ஓட்டு. தமிழிசை அக்கா வந்துட்டு 2,96,000 ஓட்டா? சரி, உங்களுக்காக பிராமின்ஸ் ஓட்டு போட்டாங்க, வடமாநிலத்தவர் ஓட்டு போட்டாங்க, குஜராத்தி மார்வாடிஸ் ஓட்டு போட்டாங்க. ஓகே, 2,96,000 தென்சென்னை இல்லையா? ஏமாத்து. அதான் சொல்ல வரேன். குறிப்பா நாம் தமிழர் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு புது சின்னத்துலதான் கிளம்பி இருக்காங்க. ஒரு மாநில கட்சியாவும் அங்கீகாரம் கிடைச்சிருக்காங்க. அதே போல கிட்டத்தட்ட ஒரு 8% அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கு. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க நாம் தமிழுடைய? அவங்க 12% ஓட்டு வாங்கினா 8% தான் தருது. அவ்வளவுதான் உண்மை. அவ்வளவுதான். உள்ளபடியே நாம் தமிழருக்கு வந்துட்டு சரியான ஓட்டு விழுந்துச்சு. புரியுதுங்களா? ஒரிஜினலா அதான் சொல்ல வரேன்னா, இப்போ விவி படை என்னங்க அப்படின்னோம்னா எல்லாமே கதையெல்லாம் மாறிடும். இவங்க எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத போயிடுவாங்க. யாரு? பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒண்ணும் இல்லாத போயிடும். அந்த அளவுக்கு போயிடும். நாம் தமிழர் வந்துட்டு செட் டு குரோ, அதை தடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? நாம் தமிழர் வளர்ச்சியை தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. 12% ஓட்டு அவங்க வாங்கியிருக்கணும் குறைஞ்சபட்சம். அதான் என்னுடைய கணக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கான ஆதரவு இருந்துச்சு, வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா அவங்க 8.16% தான். அவர் அங்கீகாரத்தையும் அவர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். சோ நாம் தமிழர் தான் வந்துட்டு, ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் இந்தாண்டு இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சி தான் 4வது பெரிய கட்சி. திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர். சோ அதாவது 12% வர வேண்டிய ஓட்டு கிட்டத்தட்ட 4% பிஜேபிக்கு போயிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஆமா. ஒரு விஷயத்த மட்டும் நீங்க திரும்ப நீங்க புரிஞ்சுக்கங்க. இட் இஸ் எ ப்ரோக்ராமபிள் டிவைஸ். எஸ், ஆமா. அதுல எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி நடக்க முடியும். இட் இஸ் a hackable device. It can be hacked. So simple as that. இதை விட்டுட்டு நான் தேர்தலை வந்துட்டு அப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதை நம்புவேன் அப்படின்னா, that is your convenience. But that is not the truth. அது உங்களுடைய வசதியான விட அது உண்மை கிடையாது. அதனாலதான் அமெரிக்கால காகிதத்துல குத்திட்டு இருக்கிறான், ஐரோப்பிய ஒன்றியத்துல காகிதத்துல குத்திட்டு இருக்கிறான், ஜப்பான்ல காகிதத்துல குத்திட்டு இருக்கிறான். அதை அவன் வந்துட்டு கேமரால டேக்கார்ட் பண்றான். இந்த நாட்டுல மட்டும் இதை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. மோடி வெளியில இருக்க வேண்டிய ஆளு பிரதமரா இருக்கிறார். இவ்வளவுதான். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சாங்க. காங்கிரஸ் உடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ராகுல் காந்தி டிஸ்குவாலிபிகேஷன், அதே போல 2 சிட்டிங் சீஃப் மினிஸ்டர்ஸை சிறையில வச்சாங்க. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லைங்கிற குற்றச்சாட்டை எல்லாருமே வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்? நம்ம இந்தியா கூட்டணியினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஒரு பெருமையா பாக்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, அது எவ்வளவு பெரிய குறை. 100% வெற்றி 50% ஆக்கி இருக்கிறாங்க. அதான் உண்மை. ஆமா. அவங்க 233, அவங்க வந்திருந்தா 400 வந்துருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் 350 வந்துருக்கணும். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு தடுத்துட்டாங்க. அவ்வளவு தடுத்துட்டாங்க, தடுக்கப்பட்டு விட்டது. சோ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவது தடுக்கப்பட்டு விட்டது. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்துட்டு பிஜேபிக்கு தான் வெற்றி. அவங்களுடைய 370 வராது இருக்கலாம், ஆனா 240 வந்திருக்காங்கல்ல.
உள்ளபடியே அந்த வாக்குப்பதிவு எந்திரத்தை இல்லாம விவிபேட்டை வந்துட்டு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா 95 சீட் உங்களுக்கு ஜெயிக்க முடியாது. பாஜக வலையா ஏங்க அவ்வளவு தூரம் அவங்களுக்கு கான்பிடென்டா இருந்துச்சு அப்படின்னா காந்தி நகர் தொகுதியில போட்டியிடக்கூடிய அமித்ஷா எதுக்கு சுயேட்சைகளை துரத்துறாரு? ஏன் மோடியுடைய மார்ஜின் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 3 லட்சம் ஓட்டு குறைஞ்சு போச்சு இல்லையா? அப்ப இதெல்லாம் எதனால ஆகுது? அப்போ எல்லா இடத்துலயும் நீங்க வாங்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா ஜெயிச்சிட்டீங்க. இது எப்படி இருக்கும்? அதனால ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். இந்த எலெக்ஷனை நடத்தின தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானது. இதனை நம்ப சொன்ன உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முற்றிலும் அநியாயமானது. எலெக்ஷன் கமிஷன் இல்ல செலெக்ஷன் கமிஷன் சொல்றீங்களா? செலெக்ஷன் கமிஷன்லாம் கூட இந்த மாதிரி வரலைங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, எஸ்எஸ்சி, பேங்க் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இருக்குது, பேங்க் எம்ப்ளாயிஸ் செலெக்ஷன்லாம் இருக்குது. அங்கெல்லாம் இதெல்லாம் நடக்கவே இல்லைங்க, இதுல மட்டும் நடக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அது நம்ம மக்களை இப்படியெல்லாம் நீங்க ஏமாத்துவீங்களான்னு கேக்குறாங்க. அப்புறம் கொண்டாடணுமா? இதேதான் வந்துட்டு கருத்து கணிப்புலையும் எக்ஸிட் போல்லையும் வந்துச்சு. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலைன்றத நான் ஒரே லைன்ல சொன்னேன். ஆவரேஜ் 39 சீட்டு பாஜக கொடுத்திருந்தாங்க. இது கோதி மீடியா. இது வரைக்கும் கோதிக்கு மோடிக்கு புகழ் பாடிட்டு இருந்தவங்க தான் இப்ப இதை பண்ணிருக்காங்க. இதை நம்ம விவாதத்தை கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் என்னன்னு நான் ரிஜெக்ட் பண்ணேன். இப்ப அது நிரூபணம் ஆயிப்போச்சு, ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. அதுல வேற ஒருத்தர் கூப்பிட்டு அழுகுறாரு. கொடுத்த கணிப்புகள் போய் மக்களை கேட்ட நீ அழுவுறதுக்கு. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, the process should have to be 100% transparent and trustworthy. ஒரு டெக்னாலஜின்னா அந்த டெக்னாலஜிக்குரிய சவுண்ட் தான் இருக்கணும். இப்ப இத சொல்றோம், இது என் போன் தான். நான் வந்துட்டு தாமரை செல்வன் கிட்ட தான் உரையாட போறேன். நான் எந்த சப்ஜெக்ட்ல உரையாடுறேனோ அது தொடர்பான விளம்பரங்கள் எனக்கு எப்படி வரும்? ஏஐ. அப்ப இட் இஸ் வாட் ப்ரோக்ராம்டு ஹேக்கிங், கிராக்கிங். இதுதான் இது. ப்ரோக்ராம் பண்ணி உள்ள வச்சிருக்கிறான், எனக்கு கேட்காமலே உள்ள மைக் ஆன் ஆயிருக்கும். இதெல்லாம் எப்படி ஆன் ஆகுது? சோ இத வந்துட்டு டெக்னோகிராட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சர்வைலன்ஸ் அப்படின்றாங்க. யாராவது ஒத்துக்குவாங்களே? இதுதான் எல்லாருமே சொன்னாங்க, நாம் கண்காணிக்கப்படுகிறோம். இதுல எங்க இருக்குது நம்மளுடைய ரைட்ஸ், எங்க இருக்கு நம்மளுடைய பிரைவசி? சோ இந்த ஆஸ்பெக்ட விட்டுட்டு இந்த தேர்தலை பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே ஐயா, நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க 2 வருஷம் கூட இந்த ஆட்சி நிலைக்காதுங்கிறீங்க. அது நீங்க உறுதியா இருக்கீங்களா? பாஜகவே முறிப்பாங்களா இல்ல கூட்டணி கட்சியில முடிச்சுட்டு போவாங்க? இல்ல, நான் பாசிபிலிட்டிய சொல்ல. அப்படிதான் அது ஆகும். கார்பரேட்டுங்க வந்துட்டு கார்பரேட்டோட கொள்கையை கடைபிடிச்சு 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. ஆமா, திடீர்னு அவங்க மாற மாட்டாங்க. இப்ப இந்த தேர்தல் முடிஞ்சிட்டோம்னா அவங்க பண்றதுக்கு என்ன நான் நினைச்சிட்டு இருந்தாங்க, விவசாயிகள் சட்டத்தை மீண்டும் கொண்டு வரதுக்கு, கான்ட்ராக்ட் விவசாயம் எல்லாத்தையும் மீண்டும் கொண்டு வரதுக்கு இருந்தாங்க. முடியுமா? அப்போ முடியாது. சரி, ஒண்ணு. அடுத்தபடியா இந்த எல்லாருக்குமான பொது சிவில் சட்டம் கொண்டு வர முடியுமா? முடியாது. முடியாது. 3வது சிஏஏவை நடைமுறைப்படுத்த முடியுமா? முடியாது. முடியாது. மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்புறம் அடுத்தபடியா ஒரே நாடு ஒரே தளத்தை நடத்த முடியுமா? முடியாது. அப்புறம் கார்பரேட்டுகளுக்கான கொள்கை வகுப்பு எல்லாத்தையும் தூக்கி அவங்க கிட்டே கொடுக்கறது நடத்த முடியுமா? முடியாது. முடியாது. எல்லாத்தையும் தூக்கி அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? முரண்பாடுகள் பத்தி கவரும். இதுதான் நான் சொல்றேன். அது 2 வருஷத்துக்குள்ள நிகழும் சொல்றேன். அதுக்கு நடுவுல மோடிக்கு 75 வயசாச்சு போன்னு சொல்லிட்டு இவன் RSS ஆரம்பிச்சானா அதுவும் நடக்கும். அவன் சும்மா இருக்க மாட்டான்ல, அவனுக்கான ஆள் எடுத்து வைக்கணும்ல அந்த இடத்துக்கு. ஓகே. இப்போ நம்மளுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான், மதவாதம் தோற்றது. ஓகே. இதுல மட்டும்தான் நம்ம சந்தோஷப்படணும். மதவாதத்திற்கு மக்கள் சரியான அடி கொடுத்தாங்க. அது காரணம் வந்துட்டு யூபி ரிசல்ட், அதுக்கு அத்தாட்சி. அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத்லயே தோத்தது, அவ்வளவுதான். இது பாருங்க, பல்யான் அப்படின்ற ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேசத்துல கூட்டணி போட்டு தான் போட்டிடுறாங்க, இல்லாட்டி அங்கேயும் அவங்க தோத்துருப்பாங்க. 5,50,000 ஓட்டு வாங்குறாரு. அவரையும் தாண்டி கிட்டத்தட்ட 5,25 லட்சம் ஓட்டு வாங்கி சமாஜ்வாடி கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு. அவரும் ஜாட்டு இவரும் ஜாட்டு. அப்ப பாருங்க எப்படி ஓட்டு ஓட்டு மக்கள் கன்சாலிடேட் ஆயிருக்காங்க யூபில. ஓட்டு கன்சாலிடேட் எல்லா இடத்துலயும் ஆயிருக்காங்க. மத்த இடத்துல எல்லாம் வேற மாதிரி வேலை செஞ்சுட்டாங்க, உஷாரா இல்ல, அவ்வளவுதான். இப்ப என்ன செஞ்சுட்டாரு மோடியும் அமித்ஷாவும் ஒரிசா வந்துட்டு பிஜேபிக்கு ஆட்சியத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப என்ன அது கேட்ட சொல்லுவாங்க, மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ரொம்ப நன்றிங்கய்யா. குறிப்பாக இந்த இந்திய அரசியல் தேர்தல் முடிவுகளை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினது ரொம்ப நன்றி.